Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் அரைச்சு விட்ட குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு தாளிக்க போட்டுக்கலாம். இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன், அதை இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு, நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. மீடியம் சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வதக்குனதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த தேங்காயோடு வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நிறைய குழம்பும் நமக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் ஆறுன உடனே இந்த தேங்காயோடு வச்சு அரைச்சிடலாம். இப்போ இந்த முருங்கைக்காயை அதில் போட்டுருவோம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். புளிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதில் ஒரு கரண்டி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது இந்த குழம்புல போட்டுடலாம். இதில் நிறைய மசாலெலாம் இருக்கிறதுனால இந்த இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சும் ஒரு தட்டு வச்சு மூடி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அப்படி வேண்டாம், நமக்கு சீக்கிரமாக குழம்பு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கர் மூடியை வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு 1 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காயும் உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதனால் நீங்கள் 2 விசில் மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். முருங்கைக்காய் அரைச்சி விட்ட பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. முருங்கைக்காயெலாம் உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சீக்கிரமாக உடனே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் செஞ்சுருங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.